அடுத்து நாம பார்க்க போற சிங்கப்பெண்ணே ஆர்டிஸ்ட் இவங்க ஒரு டெரர்னே சொல்லலாம். மிரட்டலான ஆர்டிஸ்ட். ஜல 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 ஜல. ஆனா அவங்களே இப்ப சிரிக்கிறாங்கன்னா that is a specialty. Yes, meet one and only மித்ரா. எஸ் அதெல்லாம் இருக்கா தானே ஷாங்கி. இல்ல அவர்தான் அப்படி சொல்ல சொன்னாரு. அது எல்லாரும் முன்னாடியுமா சொல்றது. ஷாங்கிங்கிறது வந்து செல்லமா எல்லாரும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் தெரியலையே. கேர்ள்ஸ் நாங்கலாம் பிளேடுன்னு தானே கூப்பிடுவாங்க. லேடிஸ் எல்லாருமே சரி விடுங்க, நம்மளை பத்தி பேச வரல. மித்ரா த டெரர் மித்ரா. ஆனா அது கேமரா ஆன் அப்படின்ன உடனே மித்ரா அந்த டெரர் ஆயிடுறாங்க. மற்ற நேரத்துல எவ்வளவு ஜாலி டைப் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் மித்ராவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மித்ராவா இருக்கிறது வந்து ஆக்சுவலி கஷ்டமாலாம் இல்ல. நமக்குள்ள அந்த சில கோபங்கள் இருக்கும் தெரியுமா, அதை வந்து சேனலைஸ் பண்ணி இதுல இப்படி அமுச்சு விட்டுறணும். பட் ஆக்சுவலி எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஃபேன்ஸ்க்கு நம்ம வந்து நிறைய லவ் கொடுக்குறோம், அவங்க நமக்கு நிறைய லவ் கொடுக்குறோன்னு. ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ் பண்ணும்போது வெளில போகும்போது திட்டி இருப்பாங்க நிறைய பேர் பார்த்து. அந்த மொமெண்ட்ல ஏதாவது ஷேர் பண்ணுங்களேன். இல்ல ஆக்சுவலி மித்ராக்கான ஒரு அட்வான்டேஜ் அதான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வெளியே போய் என்னை யாருமே திட்டல. இது வரைக்கும் யாருமே திட்டினது கிடையாது. யாராவது ஒருத்தராவது இல்ல, எல்லாருமே போனா வந்துட்டு சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்றீங்க மித்ரா, நீங்க வந்து அன்பும் ஆனந்தியும் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல வரும்போது கூட சொன்னாங்க, ஏமா இப்படி பண்ற, ஈவு இறக்கமே இல்லையா. ஐ திங்க் இந்த கேரக்டரோட ஒரு அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி. வேற மத்த நெகட்டிவ் மத்த வில்லி அப்படின்னா கண்டிப்பா கரெக்ட். ஆனா ஆக்சுவலி ஷாங்கி ஒரு நாள் திட்டினாரு, நீங்க சோப் தண்ணி ஊத்தி விட்டீங்கல, பாத்துட்டு இந்த மித்ரா இருக்காளே அப்போ ஆனந்தி அப்படின்னு. சோப்பு தண்ணி ஊத்துனதே எனக்கு தெரியாது. ஐயோ சீரியஸாமா, அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி பட்ட பையன் கிடையாது, என்ன அப்படி வளர்க்கல. ஓகே. அண்ட் எனக்கு முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்குல்ல, சிங்கப்பெண்ணில மித்ரா அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க? நிறைய இருக்கு எதிர்பார்க்காம. ஏன்னா சில விஷயங்கள் நாங்களே இப்படி போகும்னு நினைப்போம், பட் சீன் படிக்கும்போது இல்லையே இது வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொன்னா எல்லாமே ரிவீல் ஆயிரும். சும்மா கேமரா மட்டும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மாதிரி ஆனந்தியை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. மகேஷை எப்படி என் பக்கம் கொண்டு வர போறேங்கிறதையும் நீங்க வந்து பாப்பீங்க. ஓகே, थैंक यू. அந்த சாரி எடுத்து கொடுங்க. வலி வலகாப்பு. வேண்டாம் வேண்டாம். ஐயோ வலகாப்பு இல்ல, வலி ஷாட் கூப்பிடுறாங்க. போங்க 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 போங்க. அப்படியே வெச்சிக்கலாம். ஷாங்கி எப்பவுமே ஆர்டிஸ்ட் பக்கத்துல சென்டர்ல நீங்க நிக்கிறீங்க. ஃபார் a change இன்னைக்கு நம்ம நிக்கலாம் வாங்க. இதுதான் அந்த முக்கியமான தருணம். இதுதான் டர்னிங் பாயிண்ட். இந்த இடத்தை நான் இன்னைக்கு விட்டேன்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். ஏன் அப்படி, என்ன ஸ்பெஷல்? இல்லம்மா, ரெண்டு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் என் பக்கத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க பக்கத்துல நின்னா கிட்டக்க நல்லா கேக்குமே அப்படிங்கிறதுக்காக. எனக்கு இதுதான் ஷாங்கி கிட்ட பிடிச்சது. தங்கச்சிங்களுக்கு ஒரு பிரச்சனை, அண்ணனா முதல்ல வந்து நின்றாரு. ஆக்சுவலா நம்ம கூட இருக்கிறது எங்க சிங்கப்பெண்ணில இருந்து காயத்ரி அண்ட் ரெஜினா. ஹாய். ஹலோ. சோ இவங்க ரெண்டு பேருமே ஆனந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, ஆனந்திக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது? பிரச்சனை மட்டும் தான் பேக் டு பேக் வருது. பட் அதனால டேட்ஸ் வருதுங்கறனால நல்லா இருக்கு. இதுதான் இந்த தெளிவுதான் எனக்கு ரெஜினாட்ட பிடிச்சது. நிறைய ஷூட்டிங்க்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற அந்த இது தெரியுது. ஆக்சுவலா ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது. ஆனந்தி என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எந்த பிரச்சனையை பத்தி கேக்குறீங்கன்னா, நாங்க வாரம் பல பிரச்சனையோட டீல் பண்றோம். அது எந்த பிரச்சனைக்கு? ஆனந்திக்கு மகேஷ் ப்ரப்போஸ் பண்ணிட்டார் இல்லையா? ஆமா. ஆனா ஆனந்திக்கு அன்பு பிடிச்சிருக்கு இல்லையா? சோ ஒரு ஃப்ரெண்டா நீங்க என்ன பண்ண போறீங்க அதுக்கு? நாங்க எதுவும் பண்ண போறோம், யாரு பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போறோம். சப்போர்ட் பண்ண. எங்களுக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். ஏங்க உங்களுக்கு யாரை பிடிச்சலாங்க கேட்கல. இது கதையில மிகப்பெரிய ட்விஸ்ட்ங்க. டைரக்டர் ஒருவேளை இதை பார்த்தாருன்னா உங்க ரோலுக்கே கூட வந்து ஒரு 2 நாள் லீவு கூட கொடுக்கலாம். நீங்க இருந்தீங்கன்னா ஆனந்திக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு. சரி, உண்மையிலே இந்த செட்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? ஓ, நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உனக்குனா எனக்கு நீ. இல்ல, எல்லாருமே சில் தானே, எல்லாமே இதா தான் இருக்கும். நாங்க கொஞ்சம் இன்னும் க்ளோஸ். ஓகே, நன்றி. Thank you. All the best. சங்கர், சோ நீங்க ஜாலியா நிறைய பேசிட்டு இருந்த மாதிரி என்னையும் குஷிப்படுத்துற மாதிரி மக்களையும் குஷிப்படுத்துற மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட் எடுத்து வர போறாங்க. சோ இன்னைக்கு ஷாங்கி நம்ம வந்து சிங்கப்பெண்ணையோட செட்ல தான் இருக்கோம். சூப்பரான கலர்ஃபுல்லான ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இந்த சிங்கப்பெண்ணை செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கும்போது கூட சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா? ஒண்ணும் இல்ல, போலாமா பிரீத்தி? அதாவது சிங்கப்பெண்ணை ஷூட்டிங் ஸ்பாட்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல வெறும் ஹாஸ்டல் செட்டப் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட செட்டப் இருக்குது. அதுல முக்கியமானது இந்த ஆபீஸ் செட்டப், மகேஷ் சாரோட ஆபீஸ். அதுல நாம இப்ப மீட் பண்ண வந்திருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஆனந்தி. ஹாய்.
வணக்கம் சிங்கப்பெண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த சிங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? சத்தியமா நிஜமா. நாங்க ஆனா டெய்லி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே. நான் பார்க்கலையே. ஓகே, ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஆஃபீஸ் செட்டப்ல? இப்போ என்ன ஷூட் நடந்துட்டு இருக்கு? இப்போ மகேஷ் கூட தான் எனக்கு மோஸ்ட்லி ஆஃபீஸில் வரும். அப்போ அவங்க கூட ஒரு சின்ன சீன் நடிச்சிட்டு இருக்கேன். அது வரல, அதனால சொல்ல முடியாது. ஆனா மக்கள் வந்து கேட்க சொன்னாங்கங்க, ஆனந்திக்கு யார பிடிக்கும்? அன்பு பிடிக்குமா மகேஷ் பிடிக்குமா? அன்புதா, அது மக்களுக்கே தெரியுமே. மகேஷ் கொஞ்சம் மகேஷ பிடிக்காதுன்னு இல்ல, அவங்கள நான் பாக்குற விதம் வேற. அவங்கள ஒரு கடவுள். இவர் ஓகே, இவர் வேற கேட்டகரி. இது என்னோட அங்கிள் மாதிரி எனக்கு பிடிக்கும்ல. என்ன வார்த்தை? நீங்க ஆண்டி மாதிரி பிடிக்கும்ல. அதே மாதிரி அவங்கள பிடிக்கும், ஆனா பிடிக்கிற விதம் வேற வேற. லவ் சொன்னா அது அன்பு. ஆஹா, சரி, இப்போ ஆனந்தி நம்மளுக்காக ஒரு 2 லைன் பாடினா நல்லா இருக்கும். முடிச்சுக்கலாம் அதோட. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி முடித்த கவிதை, எங்கே எனது கவிதை. லிரிக்ஸ் தெரியாது. போதும் போதும். பாடுங்க, நீங்க பாடுங்க. வேணாம் மக்கள்லாம் பார்க்கணும். பட் உண்மையிலேயே எனக்கு என்னவோ சாதனா சர்க்கம், ஸ்ரேயா கோஷல் எல்லா டேலண்ட்டும் வச்சிருக்காங்க. She's multi talented. அந்த அபிநயம், டான்ஸ் ஆடுறது எல்லாமே நடிக்கவே தெரியாது எனக்கு. இது நடிக்கவா? இத மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சத்தியமா நடிக்க தெரியாது. நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல? ஆமா. சரி, மக்களுக்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ், இல்ல இவளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு அட்வைஸ் என்ன மாதிரி? லைஃப் அட்வைஸ். எல்லாம் என்னை விட நீங்க நிறைய லைஃப் பார்த்திருக்கீங்க. நிறைய லைஃப் பார்த்திருக்கீங்களா ஜாங்கி? நான் கேட்டது எனக்கே பிரச்சனையாகும்னு நான் நினைக்கவே. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை நான் சொல்றேன். சரி, மக்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ், எப்படி வந்து இவ்வளவு அழகா ஆனந்தி இருக்கிறாங்க? அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அதனாலதான் நேச்சுரல் பியூட்டி. நேச்சுரல் பியூட்டி இல்ல, அதுதான் ஏதாவது பண்ணணும். நேச்சுரலா கூட ஏதாவது பண்ணணும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஷூட்ல பிஸியானால ஒண்ணுமே பண்ண முடியாது. காலையில வரும், நைட்டு போய் தூங்கும். நான் இல்ல டக்குன்னு நான் ஃபேஸை பார்த்தேன். நான் சொல்ற ஒண்ணு, நல்லா தூங்குங்க, தண்ணி குடிங்க. தூங்காம இருந்தா நம்ம ஃபேஸ் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸ்கின் ஆகட்டும், ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். அது நான் என்னோட இது பர்சனலா நான் புரிஞ்சது அது. அதனால நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, முல்தானி மெட்டி. இவ கேட்டாலே ஒரு 4 மணி நேரம் பார்த்திருக்கேன் அதெல்லாம். ஆனா கண்டினியூஸா நான் எனக்கு அது பண்ண முடியல. இது ரெண்டும் பண்ணாலே கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்காம தெரியுது. அதாவது ஒரு மில்லுல ஒரு கூலி வேலை பார்க்குற இவங்க இவ்வளோ அழகா தெரியுறாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய அந்த தூக்கம், தண்ணி குடிக்கிறது, அந்த விஷயங்கள் தான். நீ நிறைய தூங்கணும், தண்ணி குடிக்கணும், சமத்தா இருக்கணும்.